நேசப்பிரபுவை நேரில் சந்தித்த அண்ணாமலை. சாயம் வெளுத்த முன்னணி பத்திரிகையாளர்கள். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பத்திரிகைக்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும், அண்ணாமலையின் அநாகரிக பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுவதாகவும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் அன்றைய தினமே நியூஸ்7 பத்திரிகையாளர் நேசப்பிரபு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவ்வாறு ஆர்ப்பாட்டம் நடத்திய எந்த மூத்த பத்திரிகையாளரும் தங்கள் துறையில் இவ்வாறு பணியாற்றி தாக்குதலர்களான நேசப்பிரபுவை நேரில் யாரும் சந்தித்து ஆறுதல் கூட கூறவில்லை. குறிப்பாக அவர் நேசப்பிரபுவின் செயலுக்கு வன்மையான கண்டனம் என ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டனர். ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேசப்பிரபுவை நேரில் சந்தித்து அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியும் நேசப்பிரபுவுக்கு ஆறுதல் சொல்லியும் சந்தித்து வந்தார். தற்போது இது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி இருக்கிறது. பத்திரிகைக்காரர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் இந்துராம், நக்கீரன் கோபால், குணசேகரன் போன்றோர் நேசப்பிரபுவை நேரில் சந்திக்காதது குறித்தும் அவருக்காக குரல் கொடுக்காதது குறித்தும் சமூக வலைதளம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில் அண்ணாமலை அவர்களை மட்டுமே எதிர்த்து பேசக்கூடிய இவர்கள் திமுக செய்யும் தவறையும் திமுக பத்திரிகையாளர்கள் மீது பேசிய அவதூறு கருத்துக்களையும் எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை என சமூக வலைதளங்களில் பலர் கிண்டல் அடித்து வருகின்றனர். எனவே திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் எப்போதும் அண்ணாமலையை மட்டும் எதிர்ப்பதை வேலையாக இல்லாமல் திமுக ஆட்சியில் நடைபெறும் தவறான செயல்களையும் மக்கள் மனதில் எடுத்து செல்ல வேண்டும் என சமூக வலைதளத்தில் பலர் பதிவிட்டு வருகின்றனர்.